ஹாய் மேம். ஹாய் மேம். நீங்க எங்க வந்திருக்கோம் மேம்? இன்னைக்கா ம். காஸ் ஃபாரஸ்ட் மியூசியம் ஆர்எஸ்புரம். ம். இன்னைக்கு என்ன டே தெரியுமா? இன்னைக்கு பார்த்தேங்க மேம். ஃப்ரீயா உள்ள வந்தோம், ஞாபகம் இருக்கா? ஃப்ரீயா உள்ள காசு வந்துட்டோம். கட்டாம உள்ள வந்தோம். ஏன் உள்ள வந்தோம்? இன்னைக்கு வந்து மியூசியம் டே மேம். 18th மே 2026 இன்னைக்கு மியூசியம் டேனால இன்னைக்கு ஃப்ரீயா அலோவ் பண்ணிட்டாங்க. ஓகே, குட் குட். இன்னைக்கு என்னென்னலாம் பார்த்தீங்க மேம்? இங்க என்ன எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு? பயங்கரமா இருக்குடா, சான்ஸே இல்ல. கிட்ஸை கண்டிப்பா கூட்டிட்டு வர வேண்டிய இடம். எல்லாம் ஃபாரஸ்ட்ல இருக்க வேண்டிய அனிமல்ஸ், பேர்ட்ஸ் எல்லாத்தையும் ப்ரிசர்வ் பண்ணிருக்காங்க. ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கு, அது சான்ஸே இல்ல. அப்படியே அந்த நேச்சுரலா பார்த்தீங்கன்னா பண்ணிருக்காங்க. அந்த ஃபெதர்ஸ்ல இருந்து அந்த தீட்ல இருந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த ஸ்னேக் பார்க்கும்போது பார்த்தா அந்த தீட்டோட நேச்சுரலிட்டி அப்படி இருக்குது பார்த்தீங்களா மேம்? எனக்கு அது பிடிச்சிருக்கு. அப்புறம் நிறைய இந்த போன்ஸ் எல்லாம் பார்த்தா ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த எலிஃபென்ட்டோட போன்ஸ், அப்புறம் வேற இந்த சீட்டா, டைகர், இந்த மாதிரி நிறைய போன்ஸ் எல்லாமே பார்த்தோன்னா ஸ்டோரி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எக் எல்லாம் பார்த்தோன்னா நிறையா பார்த்து வச்சிருக்காங்க. அப்புறம் இந்த இந்த ஊட்டி இந்த டாப் ஸ்லிப் எல்லாம் இருக்குல்லைங்க, அங்க புல்லெல்லாம் அது பேர் புல்ல பேர் என்னன்னு தெரியல. ஆனா அது பேர் டிஃப்ரெண்டா ஒரு பேர் இருக்குங்க. காருன்னு சொல்லுவாங்க மேம். மலையில மேயிற மாடு. அது ஒரு பார்த்தீங்கன்னா அது தத்ரூபம் இருக்கு மேம். அங்க லொகேஷன்ல பார்த்தா தெரியும். பட்டர்ஃப்ளைஸ் பார்த்தோம். பட்டர்ஃப்ளைஸ் எல்லாம் பார்ப்போம். இதுதான் நான் சொன்னேங்க மேம். இது அது அந்த ஃபெதர்ஸ் எல்லாம் பாருங்க மேம், ஃபுல்லா அந்த தத்ரூபமா நேச்சுரலா இருக்குது மேம். அது ரொம்ப இன்ஸ்பயரா இருக்கு. நான் நிறைய டைம் வந்திருக்கேன், ஆனா இது கொஞ்சம் நோட் பண்ணி மைன்யூட்டா பார்க்கறது. மைண்ட் நோட் பண்ண டைம் இல்லை எனக்கு. ஃப்ரீயா இருக்குது எனக்கு. பரவாயில்ல, இன்னைக்கு யாருக்குமே தெரியல பாருங்க. நமக்கே பார்த்தா இப்பதான் தெரியுது, நம்ம எதிர்ச்சியா வந்திருக்கோம், நல்லது தெரியுது. நான் பீகாக்கெல்லாம் பார்த்தோன்னா இந்த மாதிரி இது பீகாக் நேச்சுரல் பீகாக் அப்படி ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த ஃபாரஸ்ட் பத்தி நிறைய படிக்கணும், ரிசர்ச் பண்ணுங்கிறதெல்லாம் பார்த்தோன்னா மஸ்ட் வரணுங்கிறத நான் சொல்லுவேன் மேம். அதே மாதிரி கிட்ஸ் கூட்டிட்டு வந்தாலும் என்ஜாய் பண்ணுவாங்க. அது பரவாயில்ல, நம்ம பார்க்காத விலங்குகளை பார்த்தானா இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. அப்படியே அந்த அணில பார்த்தோன்னா அது என்ன சொல்றது, டிஃப்ரெண்டான ஃபீல். இப்படி எல்லாம் பண்ணிருக்காங்க. ஆனா ஒரு சைடு இன்னொரு சைடு பார்க்கும்போது பார்த்தோன்னா ஹண்ட் பண்ணி தான் பண்ணிருக்காங்க. ஒரு ஃபீல் நமக்குள்ள கில்ட் இருந்துட்டே இருக்கும் எங்களுக்கு. இருந்தாலும் தெரியணும்ல, இந்த மாதிரி இது 100 இயர்ஸ்க்கு முன்னாடி பண்ணனால நம்மளுக்கு அவ்வளவுக்கு நம்மளுக்கு இல்லை. இதுதான் மேம் சொன்னது, எலிஃபென்ட்டோட ஸ்கெலிட்டனு. எலிஃபென்ட்டோட ஸ்கெலிட்டனு, இது புல்லோட ஸ்கெலிட்டன். அப்படியே ஆனா நிறைய டீட்டெயிலிங் எல்லாம் நல்லா நோட் பண்ணலாம் மேம். இந்த இப்படிதான் ஸ்கெலிட்டனோட அட்டாச்மெண்ட் இருக்கும். அப்புறம் உள்ள இந்த அருவாள் கோடைகள் மேல இருக்குது. இந்த பட்டர்ஃப்ளைஸ் எல்லாம் எவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்காங்க. பட்டர்ஃப்ளைஸ் எல்லாம் நீங்க எத்தனை டைம் வந்திருக்கீங்க? இதோட தேர்ட் டைம் வந்திருக்கீங்க. நானும் அதே தேர்ட் டைம் தான். காலேஜ் ரிசர்ச்சுக்கு வேண்டி ஒரு டைம் வந்திருக்கோம். அப்போ பசங்களோட என்ஜாய்மெண்ட் பண்றதுனால அவ்வளோக்கு தெரியாது. இப்போ பார்க்கும்போது அந்த தனியா இருக்கும்போது பார்த்தா டிஃப்ரெண்டான இப்படிலாம் இருக்கும்னு யோசிக்க தோணுது மேம். இதான் சீட்ஸ் எல்லாம் லார்ஜஸ்ட் சீடுன்னு சொல்லிட்டு, லார்ஜஸ்ட் சீடு கோகனட் சீடு, டபுள் கோகனட் சீடுன்னு சொல்லிட்டு இந்த வியூ அப்படியே அப்புறம் எலிஃபென்ட் 14 மாசம் ரிசர்வ்டு எலிஃபென்ட் பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க. இதை பார்க்கும்போது கொஞ்சம் நம்மளுக்கு டிஃப்ரெண்டா ஒரு ஃபீல் இருக்குது. அப்புறம் எனக்கு ரொம்ப ஸ்கேரிஸ்ட் பார்ட் பார்த்தோன்னா இதுல ஸ்னேக்ஸ், டிஃப்ரெண்டா ஸ்னேக்ஸ் பார்த்தோன்னா ப்ரிசர்வ் பண்ணி அது நைட்டு தூக்கத்துல கூட பயப்படுத்துற மாதிரி இருக்கு. எனக்கு அப்படிதான் இருக்குது. குரக்கடைல் இதெல்லாம் நம்ம பார்த்தோன்னா படத்துல பார்த்துருப்போம். இப்படி ஒரு டைம் வந்து பாத்தீங்கன்னா நைட்டு தூக்கம் வராதுங்க எனக்கெல்லாம். இதுதாங்க வைப்பர், பாம்பு தோல், கண்ணாடி விரியன். இப்படிதான் வந்து பாம்பு தோல் இருக்கு. அது உரிக்கிறது அப்படியே ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க. அதான் ஒரு இடத்துக்கு புதுசா ஒரு இடத்துக்கு வரும்போது பாத்தீங்கன்னா அது லேர்னிங்ஸ் நிறைய கத்துக்கலாம் மேம். எறும்பு கூட நம்ம பார்த்திருப்போம். பரவாயில்ல, ஆண்டோட நெஸ்ட், எறும்போட நெஸ்ட். ஆனா இந்த மியூசியம் 100 இயர்ஸ்க்கு மேல இருக்குது. சான்ஸே இல்லை.
எக் இதுதான் மேம். இது வந்து ஆஸ்ட்ரிச் முட்டை. ஆஸ்ட்ரிச் முட்டை என்ன சொல்றது, நான் சொல்றது வார்த்தைகளே இல்லை. யாருக்கா ஆஸ்ட்ரிச் தெரியுமா? உங்களுக்கு தெரியாது, தெரியல உங்களுக்கு, அதனால நெருப்பு கோழி தானே. நெருப்பு கோழி தான். அது உங்களுக்கு தெரியாதுங்க, மாஸ்டர் படத்துல பாத்தீங்கன்னா தெரியும். நான் கொம்பு. மான் கொம்பு ராஜாக்கள் வீட்டுல வச்சிருந்தாங்க. அது எல்லாமே பார்த்தா ரிசர்வ் பண்ணிருக்காங்க. இப்ப மேல பாருங்க எல்லாம் கொம்பாவே வெரைட்டி வெரைட்டியா வெரைட்டி வெரைட்டியா இருக்குது. அந்த பொங்கலாம் அந்த சும்மா மரமாவே தெரியும். நிறைய இந்த ஐலாண்ட்ல பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு மானு அந்த மாதிரிலாம் பாத்தீங்கன்னா வளர்த்து விடுவாங்க. அங்க பாத்தீங்கன்னா ப்ரீடிங் அங்கேயே பண்ணி பார்த்தோன்னா அங்க இருந்து ஹண்ட் பண்ணுவாங்க. 1955 இண்டிபெண்டன்ஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த காஸ்பரஸ் மியூசியம் எப்படி இருக்குங்கிறத விஷுவலா காமிச்சிருக்காங்க. இது பாரு, ஹனிகோம் ஹனிகோம்பு, டிஃபரண்ட் கைண்ட் ஆஃப் ஹனிகாம்ஸ். அது இந்த வாக்ஸ். வேக்ஸ், பீ வேக்ஸ். ஓகே, தலைமறைவாக நேரம் வந்துருச்சு. ஆமா இதுதான் இன்னைக்கான டே பார்த்தோம்னா இதுல நிறைய இன்னைக்கு ஸ்பெஷல் டேனால தான் இந்த vlog போட்டிருக்கோம். கண்டிப்பா விசிட் பண்ணுங்க ஆர்எஸ்புரம் கிராஸ் ஃபாரஸ்ட் மியூசியம். காஸ் ஃபாரஸ்ட் மியூசியம். ஓகேங்க. இருங்க அது வெளியே அந்த டேயோட இது காமிச்சோம். சரிலாம். அன்எக்ஸ்பெக்டடா உள்ள சும்மா வந்து ரேண்டமா பார்த்தேன்னா சரி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு, ஆனா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு May 18, 2026 இன்டர்நேஷனல் மியூசியம் டே வந்து விசிட் பண்ண அன்எக்ஸ்பெக்டட் என்ட்ரி. லீவ் பண்ண நல்லா இருந்துச்சு, டிஃப்ரெண்டா இருந்துச்சுங்க. இன்னைக்கு எப்படி ஃபீல் இருக்கு? ஐ எம் சோ ஹாப்பி விமல், பிகாஸ் நம்ம இயற்கை கூட கனெக்ட் ஆயிட்டே இருக்கோம் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து வேற ஒரு அடிக்கடி கனெக்ட் ஆயிட்டு இருக்கோம். நம்ம வீடியோ எடுக்கிறதுக்காக வந்தோம். இது அன்எக்ஸ்பெக்டடா வீடியோ அமைஞ்சிருச்சு. ஸோ உங்களுக்கு அது யோசிச்சுட்டே வந்து எடுக்கலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஸ்பெஷல் டேனால வந்துட்டு இருக்காங்க. ஹாப்பி, ஐ எம் சோ ஹாப்பி. ஓகே மேம், ஒவ்வொரு எக்ஸ்ப்ளோரா நிறையா பண்ணி பார்க்கலாம் மேம். ஓகே, சூப்பர் மேம், பாய்.